மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன? மனோவியல் மருந்து அப்படின்றது மூளையில் செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை, உணர்வறி நிலை, சிந்திக்கும் திறன், அறியும் நிலை ஆகியவற்றை மாற்றியமைக்கும் மருந்துகள் மனோவியல் மருந்துகள் எனப்படும். மனோவியல் மருந்து அப்படின்றது அது மூளையின் மீது மனோவியல் மருந்து மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை, உணர்வறி நிலை, சிந்திக்கும் திறன், அறியும் நிலை ஆகியவற்றை மாற்றியமைக்கும் மருந்துகள் மனோவியல் மருந்துகள் எனப்படும். புகைத்தலால் வரும் நோய்களை குறிப்பிடுக. புகைத்தலால் என்னென்ன நோய் வரும்? நமக்கு புகைப்பிடித்தலால் வரக்கூடிய நோய்கள் மூச்சுக்குழல் அலர்ஜி, நுரையீரல் காசநோய், வாய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய், அதிக இரத்த அழுத்தம், இரைப்பை மற்றும் முன் சிறுகுடலில் புண்கள் ஏற்படும். புகைத்தலால் வரும் நோய்களை குறிப்பிடுக. மூச்சுக்குழல் அலர்ஜி, நுரையீரல் காசநோய், வாய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய், அதிக இரத்த அழுத்தம், இரைப்பை மற்றும் முன் சிறுகுடல் புண்கள் ஏற்படுதல். உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன? உடல் பருமனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மரபியல் காரணிகள் ஒரு உடல் பருமனுக்கு காரணிகளாக இருக்கலாம். உடல் உழைப்பின்மையும் ஒரு காரணம். உணவு பழக்க வழக்கங்கள், அளவுக்கு அதிகமாக உண்ணுதல், அது ஒரு உடல் பருமனுக்கு காரணமாக உள்ளது. நாளமில்லா சுரப்பி காரணிகள் உடல் பருமனுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, மரபு காரணிகள், உடல் உழைப்பின்மை, உணவு பழக்க வழக்கங்கள், அளவுக்கு அதிகமாக உண்ணுதல், நாளமில்லா சுரப்பி காரணிகள் மூலமாகவும் உடல் பருமன் ஏற்படுது.